இன்றைய உள்ளூர் செய்திகள். கோவை காந்தி பார்க்கில் 260 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அரசமரத்தடி ஸ்ரீ சக்தி மகா முனீஸ்வரர் மகா காலபைரவர் திருக்கோயில் திருவிழா 1500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கறிவிருந்து நடத்த திட்டம். கோவை காந்தி பார்க் அருகிலுள்ள சுந்தரம் வீதியில் 260 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அரசமரத்தடி ஸ்ரீ சக்தி மகா முனீஸ்வரர் மகா காலபைரவர் திருக்கோயில் அமைந்துள்ளது. கல்வி, செல்வம், வீரம், விவசாயம், தொழில் விருத்தி, குடும்ப விருத்தி, குழந்தை பேறு விருத்தி என பக்தர்கள் மனதால் வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் வேண்டிய வண்ணமாக நிறைவேற்றி தரும் முனி வாழ்வில் இனி எப்போதும் வெற்றி கனியாக ஐயன் முனியப்பசாமி அமர்ந்து அருளாசி வழங்கி வருவது சிறப்புகளில் தனிச்சிறப்பாக இருப்பது கட்டளை சான்றாக அமைகிறது. இத்திருக்கோவிலின் 160ஆம் ஆண்டு ஆடி மகா உற்சவ திருவிழா நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது ஆனி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மற்றும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுந்தரம் வீதி சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து கரகம் மற்றும் அணிக்கூடை ஊர்வலம் பக்தர்கள் தலையில் சுமந்து திருவீதியுலா வந்தனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முனீஸ்வரர் கோவிலில் மாவிளக்கு வைத்து பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் முனீஸ்வரர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலமாக வந்தார். பம்பை வாத்தியம், கைலாய வாத்தியம் மற்றும் ஜமாப் இசை முழங்க ஆடல் பாடலுடன் சாமியை அழைத்து வந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் உற்சாக நடனமாடி வான வேடிக்கையுடன் திருவீதியுலா வந்தனர். இதை திருக்கோயில் விழா தலைவர் நாகராஜ் மற்றும் பழனி ஆதீனம் சீடர் திருக்கோயில் அர்ச்சகர் புலிப்பாணி சுதாகரன் சுவாமிகள், திருக்கோயில் முன்னாள் நிர்வாகி அமீர்பாய், கோபாலையா, சுரேஷ், நல்லையன், சிவலிங்கம், பிரபு, வரதராஜ், தயிர் தம்பு, ஆட்டோ ஆனந்தன், குமார், உமர், சுந்தர்ராஜ், வினோத், ஜெகதீசன், முரளி, ஸ்ரீ பிரசாந்த், ரூப விக்னேஷ், மனோஜ் உள்ளிட்ட பலர் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் சுற்றுப்பகுதி வாழ் பொதுமக்கள், தொழிலாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஆன்மீக அன்பர்கள், பக்த கோடி பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஐயன் முனீஸ்வரரின் பரிபூர்ண அருளாசி பெற்றனர். இக்கோவில் தேய்பிறை அஷ்டமி நன்னாளில் மாலை 6 மணிக்கு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜையும் அன்னதானமும் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து தினசரி மாலை 7 மணி முதல் 10 மணி வரை மந்திரித்து கயிறு கட்டுவது சிறப்பு. தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாச உள்ளம் சமூக நல மக்கள் அமைப்பின் நிறுவனர் கோவை கோகுல் கூறியதாவது: இக்கோவிலில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் கிடாவெட்டு நிகழ்வும் மதியம் 12 மணிக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்ளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். அனைத்து பக்த கோடி பெருமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்தனர். இத்தனை காலமாக இக்கோவிலுக்கு பொருளுதவி, நிதியுதவி மற்றும் உடல் உழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியினை விழா குழுவினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்ததோடு இனிவரும் எல்லா ஆண்டும் நல்லாதரவு தரும்படி கேட்டுக்கொண்டனர். எந்நாட்டிலும் பொன்னாடாய் விளங்கக்கூடிய நமது கொங்கு தமிழ் நாட்டில் கோவை ஆர்எஸ்புரம் சுந்தரம் வீதி பகுதியிலே, அதாவது தரமான பகுதியாம் சுந்தரம் வீதியிலே 260 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி முனீஸ்வரர் திருக்கோவிலானது 160ஆம் ஆண்டு மகா உற்சவ ஆடி திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்ற கொண்டிருக்கிற இந்த நாளில் மாவிளக்கு மற்றும் முளைப்பாரி, பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் முனீஸ்வர பகவான் திருவீதி உலா வர இருக்கிறார். ஊர்வலமானது சிறப்பான முறையில் நடக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முனீஸ்வரனுக்கு மாபெரும் கிடாவெட்டு
கறிவிருந்து அன்னதானம் பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்க உள்ளது. அனைத்து பக்த கோடி பெருமக்களும், ஆன்றோர்களும், சான்றோர்களும், பகுதிவாழ் தொழிலாளர் பெருமக்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி தர அனைவரும் வருக வருக என விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, ஐயனருள் பெருக. ஓம் முனீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரில் காந்தி பார்க் ஆர்எஸ்புரம் சுந்தர வீதியில் எழுந்திருக்கின்ற சக்தி மகா முனீஸ்வரர் காலபைரவர் திருக்கோவிலில் நான் இங்கே 12 காலமாக திருக்கோவில் குருக்களாகவும் அர்ச்சகராகவும் பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய குருநாதர் பழனி ஞான தண்டாயுதபாணியின் பழனி ஆதீனம் திருலஸ்ரீ சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் 13வது பட்டம் அவருடைய நேரடி சீடராகவும் அவருடைய மாணாக்கராகவும் இருந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருதங்களிலே மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு இங்கே மகாமுனீஸ்வரர் என்னை ஆட்கொண்டார், நான் அவரை ஆட்கொண்டு என் அப்பனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த திருவிழானது, இந்த திருக்கோவில் 260 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த திருக்கோவில். 160 ஆண்டு இந்த ஆண்டு விழாவிலே நேற்றைய தினம் கரகம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மகாமுனீஸ்வரர், மகா காலபைரவர், அருணாச்சலேஸ்வரரை வலது கையிலும் காலபைரவரை இடது கையிலும் தூக்கியவாறு என் அப்பன் சக்தி மகாமுனீஸ்வரர் எழுந்தருளி குதிரை வாகனத்திலே திருவிதி விழா வருகிறார். அன்றைய நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. இதற்கு கைலை வாத்தியம் முழங்க, பம்பை முழங்க, தோல் வாத்தியம் முழங்க, ஜமாப் முழங்க, அச்சைக்காளி பவளக்காளியுடன் அக்கால் அண்ணன் இருக்க தங்கைகள் இருவரும் மாறி மாறி நடமாடி என் அப்பனை அழைத்து செல்ல உள்ளார்கள். இந்த நிகழ்வானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக. நாளை தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் பூஜை. அதனைத் தொடர்ந்து பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி திருவிளக்கு வழிபாடு செய்ய உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஆடி கீர்த்தியை முன்னிட்டு மதியம் 1 மணி அளவில் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜையும் முளப்பெயர் எடுத்து கும்மி அடித்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இசை மலை ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அசைவ பிரியராக திகழும் என் அப்பன் முனியப்பனுக்கு கிடாவெட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1500 2000 பேருக்கு கிடாவிருந்த அசைவ விருந்து இங்கே நடைபெற இருக்கிறது. ஏனைய பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு எம்பெருமான் அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகன் மகாமுனீஸ்வரர் மகா காலபைரவரின் அருளாசியை பெற்று செல்லும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஐயனருள் பெருக பெருக என்று சொல்லி அறிவோம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை.